அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பாடத்திற்கு உள்ளே நாம் செல்வோம். முதலாவது நாம் ஃபாத்திஹா துவா ஓதி இந்த பாடத்தை இனிதே துவங்கி விட்டோம். இன்றைய முதல் பாடம். இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கிதாபை எதற்காக நாம் ஓத வேண்டும்? இதை யார் எழுதினார்கள்? இதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன? என்பதை பற்றி ஆரம்பமாக நாம் சுருக்கமாக காண்போம். அதற்கு பிறகு அரபு தமிழ் வாசிப்பு அது எப்படி என்பதை பற்றியும் நாம் ஒரு சுருக்கமாக இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இந்த கிதாபின் பெயர் சிம்து சிபியான். இந்த கிதாபினுடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால், சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் எல்லா பகுதிகளிலும், மக்தப் மதரசாக்களிலும், அதை போன்று ஆலிம் மதரசாக்களிலும், எல்லா பகுதிகளிலும் எல்லா மாணவர்களாலும் ஓதப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த கிதாபு தான் சிம்து சிபியான். நம்முடைய வீடுகளில் உள்ள பெரியவர்கள், நம்முடைய தாய்மார்கள், பெரிய பெரிய ஆலிம்கள், மூத்தவர்கள், வயதானவர்களுக்கு மிக நல்ல முறையில் தெரியக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த சிம்து சிபியான் என்கின்ற இந்த கிதாப். ஆனால் இன்றைய நூற்றாண்டுகளில், இந்த காலகட்டத்தில் இன்று சிலருக்கு மட்டும்தான், வெகு சிலருக்கு மட்டும்தான் சிம்து சிபியான் கிதாபை பற்றி தெரிகிறது. மாற்றமாக கால ஓட்டத்தில் ஒவ்வொரு காலமும் அப்படியே சென்று கொண்டிருப்பதை போன்று வரலாறுகள், பாரம்பரியங்கள் மறக்கப்பட்டு அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்படாமல் இருப்பதினால் ஒரு மாபெரும் வரலாறு, ஒரு மாபெரும் வரலாற்று பொக்கிஷங்கள் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இந்த குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக நம்முடைய புழல் ஜாமியா நாசிரு சுன்னா மதரசாவில் இயங்கி வரக்கூடிய முஹிய சுன்னா மாணவ மன்றத்தின் சார்பாக பல்வேறு செயல்பாடுகள் அரபு தமிழ் துறை சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட கிதாபுகள் இங்கே பாதுகாக்கப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்டு அவைகள் நூலகத்தில், அரபு தமிழ் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அரபு தமிழ் என்பது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதுதான் மக்களுக்கு மத்தியில் ஒரு மீடியமாக இருந்தது. இன்று நாம் தமிழ் புத்தகங்களை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்களை பார்ப்பதை போன்று அந்த காலத்தில் முழுக்க முழுக்க எல்லா கிதாபுகளும் அரபு தமிழில் தான் இருந்தது. அதாவது அரபு தமிழ் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப கஷ்டமெல்லாம் எழுதி நினைச்சுக்க வேண்டாம். இப்ப அம்மா என்பதை நாம் இங்கிலீஷ்ல எழுதும் பொழுது எம்எம்ஏ என்று அந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் என்று சொல்வார்கள், அது தங்கிலீஷ் என்று சொல்வார்கள். இப்படி அம்மா என்பதை ஏஎம்எம்ஏ என்று எழுதுவதை போல், வணக்கம் என்பதை VANAKKAM என்று எழுதுவதை போல் தமிழை அரபி மொழியில் எழுதுவது. அதாவது அம்மா என்றால் நாம் அலிஃப் போட்டு அதுக்கு ஒரு ஃபத்ஹு வைத்து, பிறகு மீம் இட்டு அந்த மீமுக்கு நாம் ஷத்து வைத்து அதுக்கு நாம் ஒரு ஃபத்ஹிடும் பொழுது அது அம்மா என்று வாசிக்கப்படுகிறது. அண்ணன், தம்பி, இப்படி நாம் தமிழை அரபி மொழியில் எழுதுவதற்கு அரபு தமிழ் என்று சொல்லப்படும். அதில் மிகவும் மக்களுக்கு மத்தியில் மிக பிரபல்யமான, தேவையான ஒரு கிதாபு தான் சிம்து சிபியான் என்கின்ற இந்த கிதாப். இதை நாம் ஏன் ஓத வேண்டும் என்று சொன்னால், இதில் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. வெறும் கருத்து வேறுபாடுகளை சொல்லாமல் முடிவுகளை சொல்லக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் இதனுடைய பிற்பகுதி முழுவதும் அது ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வேண்டிய நடைமுறை, எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், என்னவெல்லாம் அவன் செய்ய வேண்டும், எதுவெல்லாம் செய்யக்கூடாது, எதுவெல்லாம் ஒழுக்கங்கள், எதுவெல்லாம் நற்குணங்கள், எதுவெல்லாம் நல்ல பண்புகள் என்பதை விலாவரியாக மிக தெளிவாக துல்லியமாக பேசக்கூடிய ஒரு கிதாப். அதனால்தான் நம்முடைய முன்னோர்களுடைய கல்புகளில் இரையச்சம் குடிகொண்டிருந்ததனுடைய அடிப்படை அன்றைய காலத்தில் இருந்த சிலபஸ், நடைமுறை என்பது. இன்று வெறும் பட்டங்கள் பெறுவதற்காகவும், தன்னை பெரிய ஆலிம் என்றும் பெரிய ஆலிமா என்றும் போற்றிக் கொள்வதற்காகவும், மக்களுக்கு மத்தியில் நாம் ஒரு நல்ல படித்து தேர்ந்தவர் என்று பேரை எடுப்பதற்காகத்தான் இன்று கூடுதலும் படிக்கப்படுவதாக நாம் உணர்கிறோம். அவ்வாறு இல்லாமல் நன்மக்கள், இல்மை மாத்திரம் நாடக்கூடிய பல நல்லவர்களும் இன்றைய சமுதாயத்தில் பல மாணவர்களையும் நம்மால் காண முடிகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அத்தகைய கூட்டத்தில் நம்மை ஆக்கியருள் வாழிப்பானாக. முந்தைய காலகட்டத்தில் இப்படி இல்லாமல் எல்லோரும் இறை அச்சம், இறை உணர்வு, இறை நெருக்கத்திற்காகவே பாடுபட்டார்கள். அவர்களை இறைவனை நோக்கி தள்ளக்கூடிய, உந்தி தள்ளக்கூடிய வழிகள் நிறைய இருந்தது. அதில் ஒன்றுதான் நாம் இன்று படிக்க இருக்கக்கூடிய நம்முடைய சிம்து சிபியான் என்கின்ற இந்த கிதாபும். இதில் ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளையும், மார்க்க சட்டதிட்டங்களையும், ஒழுக்கவியல் நடைமுறைகளையும், எல்லா விஷயங்களையும் மிக சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அவுலியா ஆக வேண்டும் என்று அவன் நாடினால் அவன் சிம்து சிபியானை படித்துக் கொள்ளட்டும். சிம்து சிபியானை படித்து எவன் ஒருவன் அவன் வாழ்க்கையை நடத்துவானோ
அவன் நிச்சயமாக விலாயத்தின் தகுதியை அடைந்து விடுவான் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த அளவிற்கு மகத்துவமான ஒரு கிதாபு தான் நாம் இன்று இனிமேல் ஓத இருக்கக்கூடிய சிந்து சிபியான் இந்த அரபு தமிழ் கிதாப். இதை எழுதியவர்கள் யார் என்பதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எழுதியவர்கள் மன்னடி இதுகா மஸ்ஜிதில் அடங்கியிருக்கக்கூடிய அம்மாபட்டணத்தை சார்ந்த அஷேக் முகமது யூசுப் இப்னு காதிர் அஹமது ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாபெரும் வழியாக, இறைநேச செல்வராக, ஒரு மாபெரும் ஆலிமுல் அல்லாமாவாக, குத்துபாக விளங்கியவர்கள். தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, மக்காவிலும் மதீனாவிலும் கூட இவர்களினுடைய ஃபத்துவாக்கள், மார்க்க தீர்ப்புகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆலிம்களால் போற்றப்பட்டு, அந்த காலகட்டத்திலேயே ஷேக் நம்மை வழிநடத்துவதற்கு மிக தகுதியான நபர் என்று உலக ஆலிம்களால், உலக அறிஞர்களால் போற்றப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷமான ஒரு ஆலிம் தான் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த அஷேக் முகமது யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவர்களை பற்றி இன்றைய சமுதாயத்தில் அடுத்த கட்ட தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கப்படாமல் இருப்பதுதான் நாம் நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய பாரம்பரியத்தை இழந்து கொண்டு பிதாத்துவாதிகள், இந்த நூதனவாதிகளுடைய கொள்கை கோட்பாடுகள் நம்முடைய மக்களிடையே கலந்து போனதற்கு ஒரு அடிப்படையாக இருப்பதெல்லாம் பாரம்பரியத்தை இழந்ததுதான். எனவே நாம் சரியாக, முறையாக இந்த தீனை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை யாரிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம் என்பது மிக முக்கியம். நாம் படிக்கக்கூடிய இந்த சிந்து சுபியான் கிதாபில் அவைகள் மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தரப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை உண்மையாக, ஹக்காக விளங்கி, ஹக்கை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கியருள் பாலிப்பானாக. ஆமீன். இப்போ நம்ம கொஞ்சம் அரபு தமிழ் எழுத்துக்களை பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு இது தெரியும், அலிஃப், பா, பே, தே அப்படின்னு சொல்லலாம். அது இமாலா சாய்த்து சொல்லக்கூடிய அந்த முறைப்படி சொல்றாங்க, அதுவும் தப்பு இல்லை. அலிஃப், பே, தே, சே, ஜீம். இங்க பாருங்க, இது ஒரு வித்தியாசம். இது பாருங்க, இது வந்து சீம். இப்ப தமிழ்ல வந்து நம்ம சா சொல்றோம் இல்லையா, சா, காங்கா சா, அச்சம், சக்கரம். சக்கரம் கூட நம்ம சாந்தா சொல்றோம், சா சொல்றது இல்லை. அது மாதிரி சர்க்கரை, சந்தோஷம். சந்தோஷம்னு நம்ம சாதான் சொல்றோம், சா சொல்றது இல்லை. அதே மாதிரி அச்சார், ஊறுகாய்க்கு சில அச்சார் அப்படிம்பாங்க, இந்த கேரளா பார்டர்ல உள்ளவங்க. இந்த மாதிரி உள்ள சா, இது அந்த சீம் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆ, இ, உ, ஆ, இ, உ, பா, பி, பு, அந்த மாதிரி இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சான்னு யூஸ் பண்ணிக்கலாம். உருதுலையும் இதே எழுத்து தான் வரும், சா, சாந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப இதான் முதல் டிஃப்ரெண்டான ஒரு எழுத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. அடுத்து உங்களுக்கு தெரியும், ஹா, ஹா, தா, தாலு, ஹே, ஹே, தால். இது பாருங்க டால். இப்ப பாருங்க, அட்டை, மட்டை, பட்டம், கட்டம், அரிச்சுவடி. அந்த மாதிரி இப்ப அரிச்சுவடின்னு இருக்கு இல்லையா, இந்த டீக்கு என்ன பண்றது, அரபியில தி தான் இருக்கு அல்லது ஜி தான் இருக்குது. இப்ப என்ன பண்றாங்க, இந்த தாலுக்குள்ள ஒரு புள்ளி வச்சா இது டால். நம்ம தமிழ்ல டா யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த டாவுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்ப இது ரெண்டாவது எழுத்து. முதல் எழுத்து என்னது, சா. ரெண்டாவது எழுத்து சீம். ரெண்டாவது எழுத்து டால். மூணாவது எழுத்து பாருங்க, இது வந்து டால். ஆனா இது வந்து கூடுதல் உபயோகம் இல்லை. நமக்கு சிந்து சுபியானுடைய கிதாப்ல எந்த இடத்துலயுமே இதை வந்து பயன்படுத்தல. ஒவ்வொரு காலமும் பரிணாம வளர்ச்சி மாதிரி ஒரு காலத்திலையும் உள்ள அரபு தமிழ் கிதாபுகளுக்கு மாறுபாடு இருக்குது. இது பிற்காலத்துல உள்ள கிதாபுகள்ல இந்த மாதிரி வந்திருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டா, இது வந்து டி, டா அதுக்கு பயன்படுத்துறாங்க, இது வந்து டாக்க பயன்படுத்துறாங்க. அப்போ 1, 2, இது 2 தான் வைக்க முடியும், ஏன்னா இது கூடுதலும் வரல. இருந்தாலும் நம்ம 3 வச்சுக்கலாம். சிந்து சுபியான் கிதாபுல நீங்க எந்த இடத்துலயுமே இப்படி ஒரு எழுத்தை பார்க்கவே முடியாது. இருந்தாலும் அரபு தமிழ் வேற கிதாபுகள் நீங்க தனியா படிக்கும் பொழுது உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஜா, அது, இது அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்லயே பாருங்க, அத்து, இத்துன்னு சொல்ல மாட்டோம், அது, இது, அந்த இடத்துல இந்த ஜாலை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரா. இந்த பெரிய இந்த ரா இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணக்கூடிய வல்லினமான பெரிய ரா. இந்த ராக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க. இந்த ராக்கு கீழே புள்ளி வச்சிருந்தா நம்ம தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய இந்த சின்ன ரா இருக்குல்ல, அதுக்குதான் வந்து இந்த ரா பயன்படுத்துவாங்க. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இங்க பாருங்களேன், அரபுங்கிறத இந்த பெரிய ராவை போட்டு எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலா இதுதான் சரி. எல்லாரும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அரபி அப்படின்னு எழுதும் பொழுது இந்த ராவை போட்டு எழுதுறாங்க. இது ஆக்சுவலா தப்பு. ஏன்னா இந்த ராவுக்கு ஃபத்துகு வந்தாலும், அதாவது ஜபர் அல்லது பேஷ் வந்தால் இது பெரிய ராவினுடைய சத்தத்துலதான் வல்லினமா உச்சரிக்கப்படும். கசுறு வந்தால்தான் இது சின்ன ராவினுடைய சத்தத்துக்கு வரும். அரபு, அரபு.
நான் என்ன சொன்னேன், ராவுக்கு ஃபத்தக வந்தாலும் கசுறு வந்தாலும் இந்த ரா போடணும். இந்த ராவுக்கு சேரு வந்தா அது ரா, இந்த ரா வராது, சின்ன ரா வரும். அப்ப இந்த ராவு எதுதான் வரும் அரபு தமிழ்ல நம்ம எழுதும் பொழுது, இந்த ரே பெரிய ரா தான் வரும். இந்த ராக்கு கீழே புள்ளி வச்சா சின்ன ரா. இப்ப உதாரணமாக நம்ம ராக்கு வச்சுக்கலாம், அறம் அது இந்த ரா, அதே மாதிரி அரவை இந்த ரா வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல சின்ன ரா வருதோ இந்த ராவை போட்டு கீழே புள்ளி வச்சுக்கணும். அப்ப மெயினான எழுத்துக்கள் 1, இந்தாங்க 2, இதோட 3 ஆச்சு. அடுத்து உங்களுக்கு தெரியும் ஜா, சா, ஷா, சாது, ஷீன், சீன் எல்லாம் வந்தது. அடுத்து லாது. இந்த லாதுக்கு அடுத்து இங்க ஒரு எழுத்து இருக்கு, இதுதான் வந்து லாக்கு பயன்படுத்துவாங்க. லா இருக்கு இல்லையா தமிழ்ல. இப்ப தமிழ் அப்படின்னா தா இங்கிட்டு போட்டுருவீங்க, தா ஜபர் தா. மீ வந்து மீம் சேர் மீ, மீ எழுதிடுவீங்க. அடுத்து இள்ளுக்கு என்ன பண்ணுவீங்க, தமிழ் இப்படி எழுதக்கூடாது. இந்த லாதுக்கு கீழே ஒரு புள்ளி வச்சா அது என்ன ஆயிரும்னா லாவாயிரும். அப்ப தமிழ் அப்படி அப்படி வரும். அப்போ 1, 2, 3, 4 முக்கியமான எழுத்துக்கள். இது வந்து தமிழ்ல நம்ம இந்த லா பயன்படுத்துறோம் இல்லையா, பள்ளிக்கூடம், இந்த லாவுக்கு வரக்கூடியது. இந்த சாதுக்கு கீழே புள்ளி வைப்பாங்க. ஆனால் இதுவும் பிற்கால நடைமுறை தான். முன்னாடி உள்ள கிதாபுகள் சிந்து சிவியான் எந்த இடத்துலயுமே நீங்க இதை பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி சிந்து சிவியானுக்கு முன்னாடி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிதாபுகள் இருக்குது, அதுலயும் இந்த மாதிரி நடைமுறைகள் வரல. பரிணாம வளர்ச்சியில தான் ஒரு காலகட்டம் மாறும் பொழுதுதான் இந்த ரா, இந்த லா, இதெல்லாம் வந்து இந்த டா, சாரி இந்த டால் இருக்குல்ல, இந்த டா, இந்த லா, இதெல்லாம் உருவாயிருக்கு. அடுத்து உங்களுக்கு தெரியும் தோ, லோ, தே, லே, ஐன், இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே அரபியில உபயோகிக்கக்கூடிய நடைமுறைகள் தான். அடுத்து ஒரு முக்கியமானது கைன். நம்ம இங்கு சொல்றல காங்காச்சா, இங்கு அந்த கிங்கு மங்கு அந்த மாதிரி வருது. இங்குங்கிற சவுண்டுக்கு ஐன் போட்டு கீழே 3 புள்ளி வச்சிருவாங்க. இதான் இங்கு. அங்கே, இங்கே, எங்கே. அப்ப ஏக்கு என்ன பண்ணுவீங்க, நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நீங்க கீழே சுழிச்சு விட்டா ஏ, மேல சுழிச்சு விட்டா ஓ. இத வந்து கோசேர், அது வந்து கோபேஷ் சொல்லுவாங்க. இப்ப எங்கே, அங்கே வச்சுக்கலாமே, அங்கே எப்படி எழுதுவீங்க, ஆ, அலிஃப் ஜபர் ஆ போட்டுருவீங்க. இங்கு இதான் எழுதணும். ஐன் போட்டு கீழே 3 புள்ளி வச்சு அதுக்கு மேல சுக்குன் வச்சா அது அங்கு. சரி, அடுத்த கைன் உங்களுக்கு தெரியும், ஃபே தெரியும். அடுத்துதான் பே. பா இருக்குல்ல தமிழ்ல, படம், பட்டம், பக்கா, அந்த பக்கம். இந்த பா இது வந்து அரபில ஃபா தான் இருக்கு, பா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றாங்க, ஃபா கீழ ஒரு புள்ளி வச்சா பா, அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு 5 எழுத்துக்கள் ஆயிடுச்சு. என்னென்ன எழுத்துக்கள் இன்னொரு டைம் பாருங்க. முதல்ல சீம் ஒரு எழுத்து, டால் 2வது முக்கியமான எழுத்து, ரே 3வது முக்கியமான எழுத்து, அதே மாதிரி லா 4வது முக்கியமான எழுத்து, கைன் இங்கு 5வது முக்கியமான எழுத்து, பா, பே 6வது முக்கியமான எழுத்து ஆயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு தெரியும் காஃப், கேஃப், அதே மாதிரி இது வந்து காஃப் தான். ஆனா என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்ம வித்தியாசம் இருக்கு தமிழ்ல சொல்லும் பொழுது. காக்கா சொல்றோம், ஆனா ஆக, அவனாகிறவன், அங்க வந்து அந்த கேங்கிறது இந்த சவுண்டு கம்மியா வரும். ஆக, அந்த ஆக இருக்குல்ல, அதுக்குதான் இந்த காவை பயன்படுத்துவாங்க. அடுத்து லாம், மீம், நூன் உங்களுக்கு தெரியும். இந்த நூன்லயே இது 2 சுழி நாக்கு பயன்படுத்துறதும் 3 சுழி நாக்கு பயன்படுத்துறதும் எல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. ஆனா இந்த நூன் தான் அடிக்கடி வரும். சிந்து சிபியான்ல இந்த நூன்கள் இருக்காது. இது பிற்கால கிதாபுகள்ல இருக்கும். 2 சுழி நாக்கும் 3 சுழி நாக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதெல்லாம். மத்த எல்லாமே ஒண்ணுதாங்க. வெறும் 7 எழுத்துக்கள் மட்டும்தான் அரபிக்கும் அரபு தமிழுக்கும் வித்தியாசம். என்னென்ன பாருங்க, சா 1, அடுத்து டா 2, ரா 3, லா 4, கா 5, பா 6, நா 7, காவும் இருக்குது. இதெல்லாம் இது 8. அப்போ காவையும் வச்சுக்கோங்க. 8 எழுத்துக்கள் வித்தியாசம். அடுத்து மீதமுள்ள எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை வந்து அதே மாதிரி எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஜபர், ஜேர், பேஷ், தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப அலிஃப் வச்சுக்கிட்டா ஆ, இங்க வச்சா இ, உ, அன், இன், உன், ஆ. கடா ஜபர் இருக்கு இல்லையா, அடுத்து கடாசேர். அதாவது இதெல்லாம் உருது கடா என்றால் நின்றது அர்த்தம். உருது இது நம்ம வந்து அலிஃபு சகீருல் ஃபௌகி, அலிஃபு சகீருல் தஹ்தி, அப்படிதான் வந்து நம்ம உஸ்தாமர்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஃபத்ஹு, கஸ்ரு, வம்மு, ஃபத்ஹதானி, கஸ்ரதானி, லம்மதானி, அலிஃபு சகீருல் ஃபௌகி, அலிஃபு சகீரு தஹ்தி அப்படி சொல்லுவாங்க. இது வந்து இமாலா. இது வந்து கோபேஷ். மேல சுழிச்சு விட்டுருந்தா ஓ சவுண்ட் வரும், கீழே சுழிச்சு விட்டுருந்தா ஏ சவுண்ட் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதுலதான் வந்து நம்ம தெளிவாயிட்டா போதும், அவ்வளவுதான். எல்லா அரபு தமிழையும் நம்ம வாசிச்சிடலாம்.
மேல சுழிச்சு விட்டுருந்தா ஓ, கீழே சுழிச்சு விட்டுருந்தா ஏ. இப்போ லாமுக்கு வச்சுக்கோங்களேன், மேல சுழிச்சு விட்டுருந்தா எப்படி வரும்? லோ, மோ, நோ வரும். கீழே சுழிச்சு விட்டுருந்தா லே, மே, நே அப்படி வரும். அங்கே அப்படி வருது. அப்ப அங்கே என்ன பண்ணுவோம்? நம்ம அங்கே, அங்கே காஃப் போட்டு கீழே சுழிச்சு விடுவோம், ஏ சவுண்ட் வரும். ஒருவன், உன் பெயர் என்ன? இப்ப என்ன கேட்கிறோம், என்ன எப்படி எழுதுவோம்? அலிஃப் போட்டு கீழே சுழிச்சு விட்டா ஏ அப்படி வரும். ஒன்று, ஓ எப்படி எழுதுவோம்? அலிஃப் போட்டு மேல சுழிச்சு விடணும். அப்ப கீழே சுழிச்சு விட்டுருந்தா ஏ, மேல சுழிச்சு விட்டுருந்தா ஓ. அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் அரபிக்கும் அரபு தமிழுக்கும் கிடையாது. இந்த 7, 8 எழுத்துக்கள் வித்தியாசமும் இந்த ஏ ஓ வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம நல்ல முறையில தெரிஞ்சுக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அரபு தமிழை முழுமையா படிச்சிடலாம். இப்ப பாருங்க, இந்த பாலர் பாடம் பிடிஎஃப் நான் ஏற்கனவே குரூப்ல அனுப்பியிருந்தேன். அரபு தமிழ் இருக்கா? அரபு தமிழ் பாலர் பாடம் நம்ம ஏற்கனவே படிச்ச ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃபாக்கு கீழே புள்ளி வச்சு இது ஃபான் வாசிக்கூடாது, கீழே புள்ளி இருக்கும்போது அது பாவாயிரும். பாலர், பாலர் இது உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? அடுத்து பாருங்க, பாடம், பாடம். இப்போ பாலர் பாடம் இது நமக்கு கடைகள்ல சென்னையில வந்தீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் அரபு தமிழ்ல தான் முழுக்க எழுதி இருக்கிறாங்க. இந்த பாலர் பாடம் ஆகிறது அப்படின்னு சொல்லி அப்படி பெருசா போகும். நமக்கு நேரம் கம்மியா இருக்கனால நீங்க அதை வாசிச்சு ட்ரைனிங் எடுத்து பாருங்க. இப்ப நம்ம ஒரு சிம்பிளா நம்ம ஏற்கனவே பார்த்த அதே எழுத்துக்கள் தான் இருக்கும். ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க. அலிஃப், பா, பே, தே, சே, ஜீம், சீம். நீங்க பேத்தேன்னு சொல்றதுக்காக கலாய்ச்சிடாதீங்க. பேத்தேனும் சொல்லலாம், பாத்தான்னு சொல்லலாம், ஒரு தப்பும் இல்லை. அது இமால அடிப்படையில சொல்றாங்க, இது இமால அடிப்படை இல்லாம சொல்றாங்க. நம்ம வந்து 63 எழுத்த மட்டும் பார்த்துருவோம். சீம், சா, டால், டா, ரே, ரா, லாது, ழா, அடுத்து கைன், கு, ஃபே, பே, பா, நூன், நா. அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாங்க. இங்க இந்த காப் வித்தியாசம் கொடுக்கல, அதனாலதான் நான் 5, 6 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம அதை அப்படி சொல்லும் பொழுது படிச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியக்கூடியதாக இருக்கும். சில உதாரணங்கள்ல கொடுத்திருக்காங்க, நீங்க எல்லாமே வாசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இங்க பாருங்க, அம்மி, ஆ மீ, அம்மி. இத வாசிச்சு பார்ப்போமா? மா, அம்மா, மாமா, அம்மி, மாமி. இது எல்லாமே உங்களுக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அரபு தமிழ் கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால ஒரு ரவுண்டு வாசிச்சு பாருங்க. ரொம்ப எளிமைதான், கஷ்டமே கிடையாது. பாருங்க, மரம், அறம், மரம், உரம், ஆரம், அரி, முரி, உரி, இரு, மரம், இம்மரம், மாமரம். நீங்க எல்லாமே ரொம்ப ஸ்பீடா படிப்பீங்கங்கிற நம்பிக்கையில நான் ரொம்ப ஸ்பீடா போறேன். ஆனா இது ரொம்ப எளிமைதான். நமக்கு அரபு தமிழ் கிதாபுக்கு சிந்து சுபியானுக்கு போயிட்டும் அங்கேயும் நான் வாசிக்க சொல்லி தருவேன். நீங்க என்ன பண்ணணும்? சொந்தமா இதெல்லாம் நீங்க ஒரு கிளான்ஸ் நீங்க படிச்சு பார்க்கணும். பாருங்க, படம், படி, பிடி. படி இருக்கா? படி, பிடி, படம், பாடம், மடம், மாடம், மாடு, ஆடு, மடி, அடி, அப்பா, தம்பம். அப்பா பாடம் படி, அம்மா படம் பார். அடுத்து பாருங்க, லாடம், இந்த டாவ் கொண்டு வராங்க. அடுத்து இங்க பாருங்க, புலி, பூ தானே, பா பூ சொல்லக்கூடாது, கீழே புள்ளி வச்சு அது என்னவாயிரும்? பா, பேவாயிரும். அப்ப புலி. பால், புல், பல், பள்ளி. இந்த லா என்னது? குண்டுலா. அப்ப அது என்னது? விலங்கு, பள்ளி. பழம், உரல், மலர், மல்லி, பலா, பலாப்பழம் இருக்கு இல்லையா, அது. பலா மரம், மாட்டுப்பால். சரி, அடுத்து பாருங்க, தட்டம். தட்டுதானே தட்டம்னு சொல்லுவாங்க, சில ஊர்கள் நம்ம பாத்துல தட்டம் அப்படிம்பாங்க. பாருங்க, அது, இது, தலம், மதம், முத்து, பத்து, தருமம், தட்டம், அத்தா, மதுரம். அத்தா, இது தட்டம், அது தருமம், அதிமதுரம், பத்து முத்து. இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்சதுதான். கப்பல், கடல், கத்தி, காகம், பகரம், காத்து, பதிகம். இந்த சைடு பாருங்க, குடம், களம், அதிகம், காலம், கப்பல், பக்கம். அம்மா, இதுதான் கப்பல், அதிக காத்து, மிகுதி காலம். நகம், இனி, நகம், நான், கணம், மனம், நகரம். பனி, நிலம், நார், மனது, தனது, மன்னர்.
புலிநகம், மன்னர் நகரம், தனது நிலம், பனிகாலம், 4 பக்கம் உனது மனம். பட்டயம், கை, ஈ, கை, மை, பை, மீன், தீன், தீனுனா 3 இல்ல, தீன்னா சாப்பிடுறது. பாய், தாய், பயம், பயம், நயம், நாயகம், பட்டயம், மாமா இது, அப்பா அது, நயமான பட்டயம், திறமான பாய், வளை. பாருங்க, வரி, வலு, அவர், வானம், ஊர், வளை, வா, வாளு, அவன், பூமி, வாரம், விலை. வளை இப்படித்தான் இருக்கும், இதில் மீன் அகப்படும், இதன் விலை அதிகம், இது அவனுடையது. சக்கரம், சீன் பிடிச்சிருக்கோம் இல்லையா? சக்கரம். நான் கடகடன் வாசிக்கிறேன், நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சட்டம், சுரம், சாமம், அச்சம், சீலை, தச்சன், சிலை, சாரம், சபரம், மச்சம், சட்டை, சக்கரம். பாருங்க, சவக்காரன், சவரக்காரன், கடல் மச்சம், மரத்தச்சன், இரும்பு சட்டி, கல் சிலை, பட்டுச்சீலை, நடுச்சாமம், பித்த சுரம். இப்ப இந்த மாதிரி என்ன ஆகும், நிறைய உதாரணங்கள் இருக்கும். நீங்க அதை வாசிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா 50 வார்த்தைகள் எழுதி பாருங்க. 50 வார்த்தைகளோட எழுதுறதோட இன்னும் சில வார்த்தைகளை நீங்களே எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், அதையும் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க பெரிய பசங்களா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கிற நம்பிக்கையில நான் ரொம்ப ஸ்பீடா போயிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸோட நம்ம இந்த கிளாஸை முடிப்போம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கோசேர், இதை வந்து கோசேர் சொல்லுவாங்க, மேல போட்டிருந்தா கோபேஷ் சொல்லுவாங்க. கீழே சுழிச்சு விட்டுருந்தா ஏ சவுண்ட் வாசிக்கணும், மேல சுழிச்சு விட்டுருந்தா ஓ சவுண்ட் வாசிக்கணும். இங்க பாருங்க, பா இருக்கா, கீழே சுழிச்சு விட்டுருக்காங்க, அப்ப பே, பெட்டி. இங்க பாருங்க, பெட்டி, தெரு, மெழுகு, எலி. இது நான் வாசிக்கிறேன். கெம்புகள், செட்டி தெரு, நெருப்பு பெட்டி, ரெட்டி வீடு, மெழுகுவத்தி, வெள்ளெலி, அம்மா என் பேனாவை எங்கே வைத்தீர்கள்? மகனே, பெரிய பெட்டியின் மேலே வைத்திருக்கிறேன். அம்மா, இது என் பெட்டி. அப்பா, இதுதான் பணப்பெட்டி. எந்த பெட்டியிலும் இந்த பெட்டி மெத்த கெட்டி. எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இதில் நேர்த்தியான வேலையும் செய்திருக்கிறது. சரி, இதே மாதிரியே ஓ சவுண்ட் இருக்குது. தொப்பி பாருங்க, கொம்பு, தொப்பி, ரொக்கம், ஒட்டகம், ஓலை, மோதிரம், ஒட்டகத்தோல், மாட்டுக்கொம்பு, கொச்சி தொப்பி, வெள்ளை சொக்காய், பூஞ்சோலை, 30 நோன்பு, தங்க மோதிரம், ஓலை குடிசை, பாளையங்கோட்டை, பாக்கு தோட்டம், மரத்தொட்டில், ரொக்கப்பணம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இதை ஒரு ரவுண்டு இந்த கிளாஸ் நீங்க வாசி நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 50 வார்த்தைகள் எழுதி பாருங்க. முடிஞ்ச ஒரு பேராகிராஃப் நீங்களே எழுத ட்ரை பண்ணுங்க, எழுதி அனுப்புங்க. அதுல உள்ள தவறுகளை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பக்குவமா எடுத்து சொல்ல முயற்சி பண்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீனை நல்ல முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.